ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மாவு வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ தோசை தான் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் மாவு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் சோடாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக அரை மணி நேரம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். தேங்காய் அதிகமாக போட்டேன், பொட்டுக்கடலை கம்மியாக போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் டேஸ்ட்டாக இருந்ததுனால என்ன தெரியல, சட்னி எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதேமாதிரி ஒரு 1/2 ஹவர் கழிச்சு பக்கம் தோசை போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. தோசை போட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு இருந்தது. அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வச்சு கொடுத்தா சூப்பராக இருந்ததுமான்னு சாப்பிட்டா. இந்த தோசைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் வீட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தோசை மாவு கம்மியாக இருந்துச்சு, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு இருக்கும்போது இந்த மாதிரி ஐடியா கிடச்சிது. நான் இந்த அரிசி மாவு இல்லைனா மைதா இல்லைனா கோதுமை இதை கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த தோசைக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு வேறு லெவல் டேஸ்ட் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்